சொல்லல, என்ன பேச போகுதே? பேச போகுதியா மிரட்ட போகுதியா? உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்க போதேன். என்னலே சொல்லுதே? என் காதுல சரியா விழல. ஒப்புக்கு தான் போற மாமனார. உங்ககிட்ட போராடி போராடி சோர்ந்து போயிட்டேன். இனி நிச்சயம் உன் வாழ்க்கையில நான் குறுக்கவே வரமாட்டேன். எல்லாத்தையும் விட்டு மொத்தமா விலகி போயிடுதேன். இனி நான், என் குடும்பம், என் வேலை, இது மட்டும்தான். திரும்பவும் பாதைக்கு நான் வரவே மாட்டேன். சரி, அதுக்கு இங்க பாரு மாமனார, இனிமேல் நாம 2 பேரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். அப்போ இம்பிட்டு நாளா நீ செஞ்ச பச்சை துரோகத்துக்கு ஆறு பதில் சொல்லுவா? உன்னால என் பஞ்சாயத்து பிரசிடென்ட் பதவியை இழந்தேன், தர்மகர்த்தா பதவியை இழந்தேன். அது எல்லாத்தையும் நீ திருப்பி கொடுத்துருவியா? அதுக்கு இப்ப என்ன செய்ய முடியும்? என்ன செய்யணும்னு சொல்லு, அதையும் செய்த. என்ன திடீர்னு எலி காவடி எடுத்துக்கிட்டு ஆடுது? எதுக்குலே இப்ப என்னத்துக்கு இந்த சமாதான பேச்சு? இது வரைக்கும் வாழ்க்கையில தோக்காதவன், இது வரைக்கும் எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காதவன் இப்படி வந்து முன்னாடி நின்று பேசுதேனா, எல்லாம் என் தங்கச்சிகளுக்காக நான் எடுத்த முடிவுதேன். பாரு மாமனார, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்தேன். இனி வாழ்க்கையில உன் தசை பக்கமே வரமாட்டேன். ஆனா நீ எனக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என் தங்கச்சிகளா நிம்மதியா வாழணும். உன்னால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு நீ ஒரு வாக்குறுதி கொடுத்தீண்டா, இனி உன் பாதைக்கே நான் வராம துண்டா அப்படியே போயிடுது. சொல்லு, என்ன சொல்லுத? நம்பலாமா மாமனார? இந்த சம்பவம் கொடுத்த வாக்கையும் சத்தியத்தையும் மீறமாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, நீ என்ன சொல்லுத? நீ ஏன் வழிக்கு வராம இருந்தா போதுமா? உன் மூஞ்சி என் கண்ணில் படும் போதெல்லாம் உன்னால எனக்கு நடந்த அவமானம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குமே. அதுக்கு நீ என்ன செய்ய போகுத? இப்பதாலே எனக்கு நிம்மதியா இருக்கே. இனிமே பழையபடி நான் தான் இந்த ஊருக்கே ராஜா. இனிமே எல்லா மரியாதையும் எனக்கு மட்டும்தான். நான் சந்தோஷமா இருக்க போறேன். ஐயா, வேதாமா எதுவுமே சொல்லாம வெளியே போய் உட்கார்ந்துருக்கு. ஏதோ கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சமாளிக்கேன். வெற்றி மீது என்னடா இப்ப எதுக்கு இப்படி மூஞ்சிய திருப்பி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? சண்முகம் ஒளிஞ்ச உனக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷமா? அவன் ஊரை விட்டு போயிட்டா நான் சந்தோஷப்பட முடியுமா? எனக்கு புரியல வேதா, உனக்கு என்ன வேணும்? எங்க அம்மா சாவுக்கு நியாயம் வேணும். அவ ஊரை விட்டு போயிட்டா விட்டுற முடியுமா? பொண்ணு போட்டது எங்க அம்மாவை, அப்புறம் அவ சாவுக்கு என்ன பதில்? எங்க அம்மா சாவுக்கு அவனை பழி வாங்காம நீங்க பாட்டுக்கு அவனை ஊரை விட்டு போக சொல்றீங்க. இது பரல வேதா, இதுக்கு பேரு தான் அரசியல், பாலிடிக்ஸ். இதுல அப்பப்ப இந்த மாதிரியான சில கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். உன் அம்மா செத்து போயிட்டா, அவளை கொன்னவன நம்ம பழி வாங்கித்தான் ஆகணும். அதுக்கு ஒரு நேரம் வர வேண்டாமா? அந்த நேரத்தை நாம தான் உருவாக்கணும். அதனால நீ இப்பத்திக்கு கொஞ்சம் பொறுமையா இரு. வேதா,
உன் மாமன் மறுபடியும் இந்த ஊருக்கு பிரசிடென்ட் ஆக வேண்டாமா? ம்? இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. அந்த சண்முகம் பையன் ஊருக்குள்ளார இருந்தான்னா நான் எப்படி பிரசிடென்ட் ஆக முடியும்? எப்படி நீ நினைச்சதெல்லாம் நாம செய்ய வேண்டாமா? இந்த அவனா ஊரை விட்டு போறேன்னு சொல்லுதான். போட்டோம், விடு. இந்த ஊரை விட்டு போறதே அவனுக்கு பெரிய தண்டனை தானே. விடு. இந்த வீட்டுல முடிவு எடுக்க வேண்டியதெல்லாம் நான் தான். இப்ப எனக்கு முக்கியம் நான் பிரசிடென்ட் ஆகிறது மட்டும்தான். இதுக்கு வந்த சந்தர்ப்பத்தை நான் விட முடியாது. இந்த இப்பத்துக்கு நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பழி வாங்குற விஷயத்தெல்லாம் பொறவு பார்த்துக்கிடலாம். நம்மளதான் மாமா நான் என்ன இந்த உனக்கு உன் அம்மே, எனக்கு அவ அக்கா. நீ இப்ப சண்முகத்தை எப்படி பழி வாங்குவ? சண்முகம் தான் உன் அம்மைய கொன்னான்னு ஆறு சொன்னா நான் நினைச்சு சொன்ன உனக்கு? அந்த கொலைக்கு சாட்சி வேண்டாமா உனக்கு? சாட்சி இல்லாம சண்முகத்தை எப்படி நீ கொலை பண்ணுவ? இந்த பாரு வேதா, உனக்கு இப்ப மூடு சரியில்லை தெரியுது பார்த்தாலே. இப்ப நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு கிஞ்சு தொலைச்சிருவேன். நான் உனக்கு செய்த, நான் உனக்கு அந்தமானுக்கு டிக்கெட் போடுவேன். என்ன கிளம்பி போடி. முதல்ல சந்தர்ப்பம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்லுவேன், டக்குன்னு நீ வந்து நிக்கணும். புரியுதா?